நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு பொரி தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சின்ன வயசில் எல்லாருமே அந்த பொரி உருண்டை சாப்பிட்ருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிடித்தமான உணவாக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்குது. அது ஒரு பக்குவமான முறையில் எடுத்து அதை வந்து இது பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், என் பேர் விஜயலட்சுமி. நாங்கள் பொரிக்கடை தான் பொரி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் காய்ச்சி நாங்கள் ஊற்றி வச்சுருவோம் நைட்டை. காலையில் வந்தோடனே அடுப்பத்தை வச்சு சட்டி பால் ஊற்றி அதில் ஒரு கப்பு ஊற்றுவோம். அந்த பதத்துக்கு இறக்கி பொரி கப்பு 2 கப்பு போட்டு கிண்டி சட்டி இறக்கி கொட்டிடுவோம். அது சூடு ஆடுறக்குள்ளே நாங்கள் உருண்டை பிடிக்கணும். காய வச்சு பேக் பண்ணுறோம். இது வந்து பேக்கிங் வந்து எப்படி, எத்தனை உருண்டை வருங்க ஒரு பேக்கிங்? அதாவது வெயிட் கணக்கு தான் எங்களுக்கு. சரி. 12 உருண்டை தான் போடுறோம். 100 கிராமில் இல்லை 90 கிராம் இவ்வளோதான் வெயிட் போட்டுருக்கோம். இந்த பாகு காய்ச்சுறாங்கல்ல, அது வந்து என்ன பாகு? சக்கரை பாகுங்களா இல்லை வெல்லம்? என்ன வெல்லங்க? உருண்டை வெல்லமா? உருண்டை வெல்லம் தான். அதை காய்ச்சி அதை கரெக்டாக அந்த பதத்தில் வந்து அந்த பொரியை போடணும் இல்லைங்களா? சூடு ஆறுறதுக்குள்ளே பிடிக்கணும் இல்லைங்களா? சூடு ஆறிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் பிடிக்க முடியாது, மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம எங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க? கணவாயி, எடையர்பாளையம், சாய்பாப்பா கோயில், காலனி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு இருக்குது. திருப்பூர் வரைக்கும் போகுது. ஊட்டி வரைக்குமே இந்த இது சரக்கு போயிட்டு. யாருக்காவது இப்போ பொரி உருண்டை தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாங்களா? பண்ணலாம். யாருக்காவது இந்த பொரி உருண்டை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க தொடர்பு கொள்ளுங்க. திருப்பூர் வரைக்கும் சப்ளை பண்ணுறேன்னு இருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வணக்கம்.